வணக்கம். வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது நாசாவின் விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அவரது சக விண்வெளி வீரர் புட்ச் வில்மோர் 2024 ஜூன் மாதம் பாயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு பயணித்தனர். அவர்களின் 8 நாட்கள் திட்டமிடப்பட்ட பயணம் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சினைகளால் 9 மாதங்களுக்கு நீடித்தது. சமீபத்தில் ஸ்பேஸ்எக்ஸ் குரூப் 10 மிஷன் மூலம் 4 புதிய விண்வெளி வீரர்கள் ISS-க்கு அனுப்பப்பட்டனர். அவர்கள் அங்கு சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோரின் இடத்தை பிடிப்பார்கள். இது அவர்களுக்கு பூமிக்கு திரும்புவதற்கான வாய்ப்பை வழங்கும். குரூப் 10 குழுவில் நாசாவின் அன்னே மெக்லைன் மற்றும் நிக்கோல் ஏயர்ஸ், ஜப்பானின் டாகுயா ஓனிஷி, ரஷ்யாவின் கிரில் பெஸ்கோவ் ஆகியோர் உள்ளனர். குரூப் 10 விண்கலம் 2025 மார்ச் 14 அன்று நாசாவின் கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. அது 29 மணி நேர பயணத்திற்கு பிறகு ISS-க்கு 2025 மார்ச் 16 அன்று சென்று சேர்ந்தது. இந்த புதிய குழுவின் வருகையால் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் பூமிக்கு திரும்புவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. அவர்கள் 2025 மார்ச் 19 அன்று பூமிக்கு திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நீண்டகால விண்வெளி பயணத்தால் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் உடல் நலத்தில் சில சவால்களை எதிர்கொள்ளலாம். உதாரணமாக, எடையில்லாத சூழலில் நீண்ட காலம் கழித்ததால் எலும்பு அடர்த்தி குறைதல், தசை சுருக்கம், இரத்த அழுத்த மாற்றங்கள் மற்றும் குழந்தை கால்கள் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பிய பிறகு இந்த சவால்களை சமாளிக்க நாசா அவர்களுக்கு தேவையான மருத்துவ மற்றும் புனர்வாழ்வு ஆதரவை வழங்கும். தற்போது சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பவில்லை. அவர்களின் திரும்பும் தேதி 2025 மார்ச் 19 என்று திட்டமிடப்பட்டுள்ளது. ஆனால் இந்த திட்டம் விண்வெளி மிஷன்களின் இயல்பான சிக்கல்களால் மாற்றப்படலாம். அதனால் அவர்களின் திரும்பும் தேதி பற்றிய சமீபத்திய தகவல்களுக்கு நாசாவின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை பார்க்க பரிந்துரைக்கப்படுகிறது. சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் பூமிக்கு திரும்பிய பிறகு அவர்களின் அனுபவங்களைப் பற்றி மேலும் தகவல்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களின் நீண்டகால விண்வெளி பயண அனுபவங்கள் எதிர்கால விண்வெளி ஆராய்ச்சிகளுக்கு முக்கியமான பங்களிப்பாக இருக்கும். சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் விண்வெளி வீரர்கள். அவர்கள் இந்த விண்கலத்தின் முதல் மனிதர்கள் என்பதால் இந்த பயணம் பல புதிய சோதனைகளை சந்தித்தது. அவர்கள் ISS-லிருந்து போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் வெளியேறி பூமிக்குள் நுழையும் பயணத்தை தொடங்குவார்கள். அமெரிக்காவின் நியூ மெக்சிகோ பாலைவனத்தில் அவர்கள் தரையிறங்குவார்கள். தரையிறங்கியதும் விண்வெளி மருத்துவக் குழு உடனடியாக அவர்களை பரிசோதித்து ஓய்வுக்கான நேரம் வழங்கும். கடினமான பயணத்தால் உடல் பாதிப்புகளை சோதிக்க நாசாவின் மருத்துவக் குழு பல பரிசோதனைகள் மேற்கொள்ளும். நீண்டகால விண்வெளி பயணத்தால் ஏற்படும் சவால்கள் எலும்பு அடர்த்தி குறைதல். குறைந்த கிராவிட்டியில் நீண்ட நாட்கள் கழித்ததால் எலும்புகள் பலவீனமாக இருக்கலாம். தசை சுருக்கம். சரியான பயிற்சி இல்லாமல் இருப்பதால் உடல் தசைகள் மிதமாக சுருங்கும். முடக்கமான உடல்நிலை. பூமிக்கு திரும்பும்போது மீண்டும் ஈர்ப்பு விசையை உணர்வதால் சில தினங்களுக்கு நிலைத்தன்மை பிரச்சனைகள் ஏற்படும். பேபி ஃபீட் சிண்ட்ரோம். கால்களில் மீண்டும் அதிக அழுத்தம் ஏற்படுவதால் சில நாட்களுக்கு கால் பாதங்களில் வலி இருக்கும். இரத்தழுத்த மாற்றங்கள். விண்வெளியில் இருந்ததால் உடலில் திரவங்கள் தலைப்பகுதியில் அதிகம் சேரும். பூமிக்கு திரும்பியதும் இரத்த ஓட்டத்தில் திடீர் மாற்றங்கள் ஏற்படலாம். சுனிதா வில்லியம்ஸ் ஏற்கனவே அனுபவம் கொண்ட விண்வெளி வீராங்கனை. இது அவரின் 3வது விண்வெளி பயணம். 2012 விண்வெளியில் நீண்ட நாட்கள் கழித்த முதல் இந்திய வம்சாவளி பெண் என்ற பெருமையை பெற்றார். இதுவரை விண்வெளியில் 322 நாட்கள் செலவிட்டுள்ளார். இவர் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ISS கமாண்டராக பணியாற்றிய முதல் இந்திய அமெரிக்க வீராங்கனை. அவர்களின் விண்கலம் பூமிக்குள் நுழைவதை நாசா நேரலையில் ஒளிபரப்பும்.
தரையிறங்கிய உடனே மருத்துவக் குழு அவர்களை எடுத்து சென்று உடல் பரிசோதனை செய்யும். நாசாவின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகும். விண்வெளி வீரர்கள் மீண்டும் நாசா மையத்திற்கு கொண்டு செல்லப்படுவார். மேலும் இது போன்ற பல்வேறு தகவல்கள் மற்றும் செய்திகளுக்கு வர்ணிகா நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.